போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக வரும் 27, 28ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் பற்றி அமைச்சர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். போக்குவரத்து ஊழியர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் வரும் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் சென்னையில் நடைபெற உள்ளது. போக்குவரத்து ஊழியர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே இந்த ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவித்து தற்போது அந்த போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக இதனை மேற்கொள்வதற்காக போக்குவரத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஏற்கனவே முதல் சுற்று பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த நிலையில் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையாக இந்த 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் டிசம்பர் மாதம் 27, 28 ஆகிய தேதிகளில் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து பயிற்சி பணிமனையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற உள்ளது. 27ஆம் தேதி தோமுசா உள்ளிட்ட கட்சிகள் சார்ந்த தொழிற்சங்கங்கள் 13 கலந்து கொண்டு அமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளது. 28ஆம் தேதி மீதம் இருக்கக்கூடிய மற்ற தொழிற்சங்கங்கள் 72 தொழிற்சங்கங்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளது. இதில் முதல் முறையாக தொழிற்சங்கங்களை இரண்டாக பிரித்து ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது இந்த முறைதான் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஊதிய ஒப்பந்த உயர்வு பேச்சுவார்த்தையின் போது பே மேட்ரிக்ஸ் முறையில் 5% போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு என்பது வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை பேச்சுவார்த்தையில் குறைந்தபட்சமாக 15% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை போக்குவரத்து தொழிற்சங்கம் முன்வைக்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.